வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 24 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன மேலும் 25 தமிழர்களை தேடும் பணி தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு நிலச்சரிவில் இதுவரை 24 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக IAS அதிகாரிகள் குழு தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், தற்பொழுது வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 24 தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் எவ்வளவு பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது? விவரங்கள். வயநாடு நிலச்சரிவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசானது கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து 2 மூத்த IAS அதிகாரிகள், அதாவது சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் ஆகிய 2 மூத்த அதிகாரிகள் நிலச்சரிவு ஏற்பட்ட அன்றைய தினமே வயநாடுக்கு சென்று தொடர்ந்து மீட்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை மற்றும் மருத்துவர் குழுவினம் இணைந்து அந்த பேரிடர் மீட்பு பணியை ஏற்பட்டு வருகின்றனர். மேலும் வயநாட்டில் உள்ள தமிழர்கள் தொடர்பான நிலச்சரிவு தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு ஒரு உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வயநாட்டில் மரணமடைந்த தமிழர்கள் தொடர்பான தகவலை அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி வயநாட்டில், அதாவது வேலை நிமித்தமாக தற்காலிகமாக வயநாட்டில் வசித்து வந்த 3 தமிழர்கள் இந்த நிலச்சரிவில் மரணமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இதை தவிர்த்து வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 தமிழர்கள் மரணமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி போனோம் என்றால் மொத்தம் 24 தமிழர்கள் மரணமடைந்துள்ளனர். காணாமல் போனவர்களை பொறுத்தவரையில் வயநாட்டில் தற்காலிகமாக வசித்து வந்த 3 தமிழர்கள் காணாமல் போகின்றனர். வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறி வசித்து வந்த 22 தமிழர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் நிவாரண முகாம்களில் பொறுத்தவரையில் தற்காலிகமாக, அதாவது வேலை நிமித்தமாக தற்காலிகமாக வயநாட்டில் வசித்து வந்த ஒரே ஒருவர் மற்றும் நிவாரண முகாம்களில் வசித்து வருகின்றனர். மேலும் வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 129 பேர் நிவாரண முகாம்களில் வசித்து வருவதாக அந்த சம்பந்தப்பட்ட IAS அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த IAS அதிகாரிகள் இந்த வயநாட்டில் இந்த மீட்பு பணிகள் முடியும் வரை தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருந்து தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும், இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து சேகரிப்பார்கள் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.